வணக்கம் மக்களே. இன்ஃப்ளூயன்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் இவங்களோட வருமானம் ரெண்டு விதமாக இருக்கும். ஒன்று, யூடியூப் வீடியோஸ் போடுறதுனால இவங்களுக்கு வியூஸ் அதிகமாக போகும், அதனால யூடியூப்லேருந்து வருமானம் வரும். அடுத்தபடியாக இவங்களுடைய ஃபேம், அதாவது பிரபலத்தை பயன்படுத்தி இவங்க ப்ராடக்ட்ஸ் ப்ரமோட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்ற ஒரு செக்மெண்ட் எடுத்துட்டோம்னா இவங்க ப்ரமோட் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா கிரெடிட் கார்டு சொல்லலாம், டிமேட் சைன் அப், பர்சனல் லோனாக இருக்கலாம், இல்லை வேற விதமான லோன்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இவங்க ப்ரொமோட் பண்ணுவாங்க. முக்கியமாக இந்த பர்சனல் ஃபினான்ஸ் மெம்பர்ஷிப், பர்சனல் ஃபினான்ஸ் கோர்சஸ், பர்சனல் ஃபினான்ஸ் ஒர்க் ஷாப், இந்த மாதிரிலாம் இவங்க வருமானத்தை அதிகப்படுத்திப்பாங்க. இந்த மாதிரி வெவ்வேறு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இவங்க இருந்தாலும் ஒரு முக்கியமான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற இடத்துக்குள்ளே இவங்க போகிறதில்ல. அதுதான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர். பொதுவாக இவங்க நிறைய பேசுறது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதெல்லாம் பற்றி பேசி வீடியோஸ் போட்டாலுமே இந்த மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசரி அப்படின்ற ஒரு ஏரியாவில் இவங்க போக மாட்டேங்கிறாங்க. இது ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லியே சொல்லலாம். இந்த இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க பயன்படுத்திக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி சில லாஜிக்கல் அனலைஸ் நம்ம பண்ணுவோம். ஸோ இதுக்கு காரணம் என்னவெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஒரு வீடியோ பண்ணும்போது சில தகவலை நான் சேகரித்து உங்களுக்கு ஒரு வீடியோவை கம்பைல் பண்ணி உங்ககிட்ட ஷேர் பண்ணிடுறேன். ஆனாலுமே கடைசியாக நான் என்ன ஒரு விஷயம் சொல்லலைன்னா, இதெல்லாம் என்னுடைய பர்சனல் அனாலிசிஸாக இருந்தாலும் நீங்கள் டூ யுவர் ஓன் ரிசர்ச் பிஃபோர் இன்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ என்ன ஆயிடும்னா, நாளை பின்ன என்னோட அட்வைஸை நீ பயன்படுத்தி ஏதாவது நஷ்டங்கள் சந்திச்சாலும் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஆகும். இந்த கோட்டை தாண்டி நீங்களும் வர வேண்டாம், நானும் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்கலாம். ரெண்டாவது பார்த்தோன்னா சர்டிஃபிகேஷன். நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர்ன்றது சும்மா டக்குன்னு நான் இன்னைக்கு காசு இருக்குன்னு ஆரம்பிச்சு பண்ணுறேன் அப்படின்றதுல ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், எக்ஸாம் அப்ளை பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணணும், கிளியர் பண்ணணும், இந்த மாதிரி சில சங்கடங்கள் இருக்குது. மேபி அது உள்ளே அவங்க போக வேண்டாம்னு நினைக்கிறாங்களான்றது நம்மளுக்கு தெரியல. மூணாவதாக பார்க்கும்போது டைரக்ட் ஃபண்ட், ரெகுலர் ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க திரும்பி இவங்க வந்து டைரக்ட் ஃபண்டே ப்ரொமோட் பண்ணுறாங்க. ரெகுலர் ஃபண்டை வந்து ஒரு வெல்த் இரோஷன்ற மாதிரி இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா, மக்கள் கிட்ட இருந்து ட்ரஸ்ட் பில்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. இப்போ டைரக்ட் ஃபண்டில் பண்ணுங்க, நீங்கள் வந்து உங்களோட வெல்த் வந்து அதிகமாக இருக்கும். இந்த பக்கம் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர்ஸ் இல்லை ஃபைனான்ஷியல் அட்வைசர்லாம் அவங்கள வந்து ரெகுலர் ஃபண்டில் டைவர்ட் பண்ணி உங்களோட வெல்த்தை இரோட் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகுனா, மக்களுக்கெல்லாம் இவங்க மேலே ஒரு பெரிய அபிமானம் ஏற்படுது. பரவாயில்லையே, நம்மளோட வெல்த் பொறுத்த வரைக்கும் இவங்க இவ்வளோ பாதுகாப்பாக இருக்காங்களே அப்படின்ற ஒரு பிம்பத்தை இவங்களால உருவாக்க முடியுது. ஆனாலுமே அப்படி இருக்கவங்க ஏன் அதர் சைட் ஆஃப் த ஸ்டோரி போயிட்டு இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் ப்ரொமோட் பண்ணி நம்மளுக்கு நல்லதாக கெட்டதுன்னு தெரியாமல் நம்ம கிட்ட வித்துட்டு இருக்காங்கன்றது மக்கள் யோசிக்கலன்னு நினைக்கிறேன். இருக்கட்டும். நாலாவதை பார்க்கும்போது ஒரு டேட்டாவை அனலைஸ் பண்ணி கிரன்ச் பண்ணி உங்ககிட்ட தகவலாக கொடுக்கும்போது அந்த ஒரு கிரியேட்டிவாக இன்னோவேட்டிவாக ஒரு வீடியோ பண்ணி உங்ககிட்ட ஷேர் பண்ணிடலாம். ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசரி அப்படின்றது அப்படி கிடையாது. நம்ம வந்து நிறைய பேரோட நேரடியாக பேச வேண்டியதாக இருக்கும். அவங்க சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ₹500 இருக்கும், ஆனால் அவங்களுக்கு 1 மணி நேரம் சந்தேகங்கள் இருக்கும். அந்த சந்தேகங்களை கிளாரிஃபை பண்ணணும், அவங்ககிட்ட என்ன ஃபண்டு இன்வெஸ்ட் பண்ணணுன்ற ஒரு கன்விக்ஷனுக்குள்ளே போகணும். இப்போ ₹1000 இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க, நாளைக்கு ₹990 ஆயிடுச்சுன்னா அவங்ககிட்ட 15 கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகள்லாம் நம்மகிட்ட கேட்கும்போது நம்ம பொறுமையாக அவங்களுக்கு விளக்கங்கள் சொல்லணும். இந்த மாதிரியாக ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர் அப்படின்றது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் இல்லாமல் அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி மாதிரி ஆயிடுது. ரொம்ப பொறுமை வேணும், எப்போ ஃபோன் பண்ணாலும் எடுக்கணும். இன்கேஸ் ஃபோன் மிஸ் பண்ணிட்டா கூட கொஞ்சம் நேரத்தில் அவங்கள்ட்ட திருப்பி பேசணும். அவங்ககிட்ட வரப்போகிறது ₹5 ₹500 நம்மளுக்கு தெரியாது. இருந்தாலும் 1 மணி நேரம் பேச வேண்டியது, அதனால பேசி ஆகணும். நேராக சந்திக்கணும் அப்படின்னு அவங்க டிமாண்ட் பண்ணும்போது ஒரு சில இடத்துல நேராக போய் பேசணும். இந்த மாதிரி ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு ஜேர்னி அப்படின்னு சொல்லலாம். இந்த ஏரியாக்குள்ளே நான் போக விரும்பலை. ஏன்னா நீ வெல்த் கிரியேட் பண்ணுறியோ இல்லையோன்றது என்னோட பிரச்சனை இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட இன்கம் நான் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரியாக வெவ்வேறு கேள்விகளை இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க மிஸ் பண்ணுறதுனால எழுப்புது. ஸோ இது நம்மளுக்கு தெரியல என்ன இதனுடைய ஆக்சுவல் காரணன்றது. சும்மா அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இதெல்லாம் காரணமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணலாம். ஸோ இந்த டைரக்ட் ரெகுலர் ஃபண்ட் அப்படின்னும் போது மக்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு கிளாரிட்டி என்ன அப்படின்னா, இனிஷியல் பீரியட்ல எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி ஒன்றுமே தெரியாது, இந்த வீடியோஸ் எல்லாம் ஒரு கிளியர் பிக்சர் கொடுக்க மாட்டேங்குது. ஆனாலுமே எனக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு ஹேண்ட் ஹோல்டிங் தேவைப்படுது. என்னை யாராவது ஒருத்தர் கைப்பிடிச்சு கூட்டு போய் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பழக்கி விட்டுட்டா பரவாயில்ல அப்படின்னு யோசிக்கிறவங்க இந்த டைரக்ட் ரெகுலர் ஃபண்டில் உள்ள எக்ஸ்பென்சஸ் பற்றி யோசிக்க வேண்டாம். நீங்கள் இன்ட்ரடியூஸ் ஆகிடுங்க. பொதுவாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கிற வரைக்கும் நம்ம வந்து பேசுவோம், படிப்போம், ஆனாலும் ஒரு சீரியஸான அணுகுமுறைக்குள்ளே போக மாட்டோம். எப்போ நம்ம பேக்கெட்லேருந்து ஒரு ₹500 ₹1000 வெளியில் எடுக்கிறோமோ அப்போ தான் அதை நம்ம சீரியஸாக கவனிக்க ஆரம்பிப்போம். இந்த இனிஷியல் தயக்கம் இருக்குல்ல, இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்னு, இந்த ஐஸை பிரேக் பண்ணுறதோட ஒரு முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு மனுஷன் உங்ககிட்ட உட்காந்து பேசும்போது தான், அந்த மனிதரோட வேலை தான் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசரி அப்படின்றது. ஸோ இனிஷியலாக அந்த ஐஸ் பிரேக் ஆகுது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது அதை பற்றி நிறைய படிக்கவும்
புரிஞ்சுக்கவும் ஆரம்பிப்பீங்க. அப்போ ஒரு 2 வருஷம் நீங்க இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் ஹோல்டிங்கோட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணிட்டீங்கன்னா, அப்புறம் உங்களுக்கே தெரியுது எனக்கு இதுக்கப்புறம் ஒரு அட்வைசரி தேவையில்லைன்னும் போது உங்களோட டைரக்ட் ஃபண்ட்ஸ் அப்படியே வந்து ரெகுலர் ஃபண்ட்ஸ் அப்படியே வந்து நீங்க டைரக்ட் ஃபண்டா மாத்திக்கலாம். அதனால ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். வீடியோ மட்டுமே பார்த்து நான் ஒரு பெரிய முடிவு எடுக்க போறேன்றது வேண்டாம். பேசி சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆரம்பிங்க. மேபி ₹500 பெர் மந்த் கூட நீங்க ஆரம்பிக்கலாம். அப்புறம் நீங்க எக்ஸ்பர்ட் ஆன பிறகு இந்த மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசரில வேண்டாம், நான் டைரக்ட் ஃபண்ட்குள்ள போறேன் அப்படின்னு சொல்லி போகலாம். ஸோ இந்த ப்ரிவிலேஜ் உங்களுக்கு இருக்கு. அதனால இந்த தகவல் உங்ககிட்ட பகிர்ந்து கொண்டு ரொம்பவுமே வீடியோஸும் டிவியும் பார்த்து பார்த்து நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை போஸ்ட்போன் பண்ணிட்டே இருக்க வேண்டாம். சின்ன தொகையில நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை உடனே ஆரம்பிங்க அப்படின்ற ஒரு கருத்தை உங்ககிட்ட முன்வைத்து உங்களிடம் விடை பெறுகிறோம். நன்றி, வணக்கம்.